ஹாய் கைஸ் வணக்கம், இது உங்கள் ஃபரேஷ் கேமிங். நம்ம உங்கள் ஃபரேஷ் முகமது. ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டிங்கன்னா நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணால் பார்க்க ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா கைஸ், ரியல்மி 7ஓட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்குறோம். ஸோ யாராச்சும் ரியல்மி 7 வாங்க போகிறீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபன்னியாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் போகும்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க இன்னைக்கியோட வீடியோ உள்ளார போகலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்மளோட ரியல்மி 7ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரியல்மி மாதம் புது புதுசாக தினிசாக லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ எனிவே இப்போ ரியல்மி 7 ஒரு ஃபோன் வந்துருக்கு, அதை பற்றி இப்போ பார்த்துருவோம். ஸோ ரியல்மி 7 இந்த ஃபோனில் எனக்கு என்ன ரொம்ப ஈர்த்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ் எதுக்கு என்ன ஈர்த்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எல்லோ கலருங்கிற அந்த பாக்ஸை தூக்கிட்டு சல்மான் கான் ஃபோட்டோ போட்டு அந்த பாக்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது என்ன மார்க்கெட்டிங்னு சத்தியமாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் ரியல்மி ப்ரொடக்ஷன் சல்மான் கான் நடிக்கும் அப்படின்னு வந்தாலும் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு அதான் பிளான் பண்ணுறாங்கன்னு நம்புறேன். ஃபியூச்சரில் இந்த மாதிரி நடக்கிறது நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம பாக்ஸுக்குள்ளார என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரேஷனாக அதே தாங்க திருப்பி தண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதே தான் மொபைலு, சார்ஜர் 30 வாட்ஸ் ஆன டாட் சார்ஜர், அதுக்கப்புறமேட்டு டைப்-C கேபிள், புக்லெட், வாரண்டி கார்டு, சிமெசிக்டர் டூல், அப்புறமேட்டு ஒரு டிபியூ கேஸ், எல்லாம் அதே தான், அதே அட்டு பழசு அதே இதுதான். எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எந்த ஒரு டிசைனும் உள்ளார மாறல. அதுக்கப்புறமேட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, மொபைலில் மேலே கீழே சைடில் கீழே எங்கெங்கே இருக்கலாம், என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ சைடில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோரும் கொடுக்குறதுனால நானும் கொடுப்பேன்டா, நீ யார் அப்படின்னு கேட்டு கொடுத்துருக்காங்க போல். அதுக்கப்புறமேட்டு 3.5mm ஜாக், ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு கீழே ஸ்பீக்கர், அப்புறமேட்டு மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு டைப்-C கேபிள் போர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே கொடுக்குற மாதிரி அதே தான், சிம்பிள். அப்புறம் வால்யூம் கீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மொபைல் உள்ளார என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6.5 இன்ச்சு கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS டிஸ்பிளே. இந்த செக்மெண்ட்டுக்கு சாம்சங் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இவங்க ஏன் தரமாட்டேறாங்கன்னு தெரியல. ஒருவேளை இந்த மாதிரி இருக்குமோ என்னென்னு கேட்டிங்கன்னா, சல்மான் கான் IPS ஆஃபீஸராக அந்த படத்தில் நடிக்கிறாரோ என்னமோ, அதனால தான் நாங்கள் AMOLEDலாம் தரமாட்டோம், IPS தான் தருவோம்னு சொல்லிட்டு தராங்களோ என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, கேமரான்னு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை மாற்றிருக்காங்களா அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதே குவாட் 64 மெகாபிக்சல் குவாட் கேமரா, எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. அதே 64 மெகாபிக்சல் குவாட் கேமராவை இன்னும் வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபோட்டோவை பொறுத்தளவுக்கு பேக் கேமராவில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. 4 கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த 4 கேமராக்கு என்ன யூஸ்ன்னா இப்போ வரைக்கும் எனக்கு சுத்தமாக தெரியல. அந்த 2 கேமரா ஓகே, அந்த பாக்கி 2 கேமரா தான் எனக்கு கண்ணை ரொம்ப உறுத்துது, என்னன்னே தெரியல. ஸோ இப்போ வந்து பார்ப்போம். ஸோ பின் கேமரா நல்லா இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பராக இருக்குது, குவாலிட்டி பக்காவாக இருக்குது. அதே ஃப்ரண்ட் கேமராவில் கேட்டிங்கன்னா டார்க்காக இமேஜ் தருது. ஓரளவுக்கு ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு டார்க் இமேஜ் தருது. அதுக்கப்புறமேட்டு அங்கங்கே நைட்டில் இருக்கிறப்ப நாய்ஸ் தெரியுது. எல்லா மொபைல்லையும் உள்ளது தான். பட் நைட்டில் கொஞ்சம் இந்த 4.2 5.2 போயிட்டுருக்காங்க. அது கொஞ்சம் பண்ணால் நல்லா தான் இருக்கும். வெர்ஷனாக போகிறத விட்டுவிட்டு அதை கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும், சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து. ஸோ அதுக்கப்புறமேட்டு வெயிட் மேனேஜ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, 196 கிராம் இந்த மொபைலோட வெயிட்டு. ஸோ வெயிட் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ஒரு மேஜர் ரீசன் இருக்குது. வெயிட் ஏன் இப்படி எகிரிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையில் ரியல்மி வரலாற்றில் முதல் முறையாக இந்த செக்மெண்ட்டில் 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஓகே, இப்போ வந்து பேட்ரி தாறுமாறு தக்காளி ஷோ தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, வெயிட் மேனேஜ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிடலாம், நினச்சா பண்ணிடலாம், பண்ண மாட்டாங்க. ஓகே, எனிவே
ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், சேலம் ஃபர்ஸ்ட், சென்னை ஃபர்ஸ்ட், கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட், தஞ்சாவூர் ஃபர்ஸ்ட்டு அவன் பாட்டு ஃபஸ்ட்டாக போயிட்டே இருக்கானோ. பெஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஓகே, எனிவே ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்ல அவங்க சொல்கிறாங்க. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹீலியோ மீடியாடெக் தரப்புலேருந்து வந்து ஹீலியோ G95ங்கிற கேமிங் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் ரியல்மி ஒரு நல்ல ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு மேஜர் பாசிட்டிவ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ரியல்மி 7 ப்ரோவோட கம்பேரிட்டிவ்லி இது ஹை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டாக்டிக்ஸ் தாங்க ரியல்மி சூப்பராக போயிட்டுருக்காங்க, உச்சத்துக்கு போயிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ரியல்மி 7 ப்ரோவில் கம்மி ப்ராசஸர் கொடுத்துட்டு அதோட பேசிக் பெர்சனில் அதிக ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. என்ன டாக்டிக்ஸ்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ இனிமே அவங்க கொடுக்குறாங்க, நம்ம எதுவும் மாற்ற முடியாது இல்லையா. ஸோ கொடுத்துட்டாங்க. ஸோ நல்ல சூப்பரான கேமிங் ப்ராசஸர். எனக்கு டே டு டே யூசேஜும் நல்லா இருக்கணும், டெய்லிக்கு நான் கேம்ஸ் விளையாடுவேன், எனக்கு லேகே ஆகக்கூடாது. இந்த செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு லைட் அங்கங்கே லேக் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா இந்த ஃபோன் சூப்பராகவே இருக்கும். ஸோ என்ன யூஐ, அதே யூஐ ரியல்மி யூஐ. அங்கங்கே ஆட்ஸ் தெரியுது தான், இல்லைன்னா நான் ஃபுல்லாக பச்சையாலாம் போய் நான் சொல்ல மாட்டேன். அங்கங்கே ஆட்ஸ் தெரியுது. சாஃப்ட்வேர் அப்படி கொடுத்து அவங்க சரி பண்ணலாம், பட் முடியாது, கொடுக்க மாட்டாங்க. ஸோ அடுத்தது ப்ரோஸ் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ கான்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டிசைன் அதே அட்டுப்படைச்ச டிசைன் தான். ஒரே ஒரு கேமரா கீழே கோடை மட்டும் போட்டு அங்கே அதுக்கிட்ட மட்டும் லைட்டாக ஒரு மெட்டீரியல் மாற்றிட்டாங்க. இதெல்லாம் ஒரு டிசைனா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சொட்டு கூட மாற்றம் இல்லை, ஒரே ஒரு கோடை மட்டும் போட்டு விட்டு முடிச்சிட்டாங்க டிசைன்னு, புது டிசைன் அப்படின்ட்டு. டிசைனில் சுத்தமாக மாற்றம் இல்லை எனக்கு. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட். 196 கிராம் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் நினச்சிருந்தா. 5000 mAhலாம் அவ்வளோ பெரிய வெயிட் கிடையாது, கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணியிருக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 188 ஒரு 180 போல் கம்மி பண்ணியிருக்கலாம். பட் இவங்க கம்மி பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு டிசைன் பிரச்சனை இல்லை ப்ரோ, கேமராவும் பிரச்சனை இல்லை ப்ரோ. கேமரா வந்து பிரச்சனைனா சுத்தமாலாம் இல்லை, ஒரு மீடியம் டு ஹை இந்த இடையில உள்ள கேமரா பரவாயில்ல ப்ரோ. அதுக்கப்புறமேட்டு எனக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் தாறு மாதிரி தக்காளி சோறாக இருக்கணும் ப்ரோ. அதுக்கப்புறமேட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எனக்கு பரவாயில்லை. வெயிட்டு அதிகமாக இதுதான் எனக்கு பரவாயில்லை அப்படின்னா இந்த மொபைல் உங்களுக்கு பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்டு தான், உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக சூட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மொபைல் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த ரியல்மி 7 ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட எந்த இணையதளத்தில் வேணால் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் புதுசு இதே மாதிரியே நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை அப்படி தச்சுவிட்டு இந்த சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு தெரிவிங்க. எனக்கு கொஞ்சம் நிறைய கண்டென்ட்டு போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் மேபி ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் யாரும் ஃபாலோ பண்ணலன்னா என்ன கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ போய் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் நான் ஃபர்வேஸ். Bye guys.